குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? நிறைய கேள்விகள் இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற கேள்விகள் தான். அதற்குண்டான பதில் முடிஞ்ச அளவுக்கு இடையில் ஸ்டாப் பண்ணி போடுறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே ஆடியோ ஃபுல்லாக கண்டினியூ கேட்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். அது நான் ஒரு ஃப்ளோவில் போகும்போது திடீர்னு ஸ்டாப் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு மைண்டில் வர மாட்டேங்குது. அவ்வளோதான். ஏன்னா பாயிண்ட்டாக பேசினா கூட பரவாயில்ல, ஒரு ஆடியோ தனித்தனியாக போட்டுக்குவேன். பட் நான் அடுத்தடுத்து ஒரு ஃப்ளோவிலேயே போய்கிட்டுருக்குன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எனக்கு வர மாட்டேங்குது. அவ்வளோதான். சரி, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கிற 2 சார்ட் பற்றின விஷயங்கள், 2 இமேஜ் இருக்குது, அந்த இமேஜில் இருக்கிற விஷயங்களை பற்றி பேசலாம். ஓகே, இப்போ அதிகமாக போயிட்டுருக்கிற முதல் கொஸ்டின் என்னென்னா, இப்போ நிறைய பேர் பிளாக் பண்ணிட்டீங்களே சார், அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? ரூல்ஸ் படி பார்த்தா அவங்கெல்லாம் எஸ்பிஓவில் தேவையே இல்லை, ரீஃபண்டபிள் கொடுத்து விட்டுடலாம். எதுக்கு? ரைட். கிட்டத்தட்ட ஒரு 47,000 பேர், 47,000 பீப்புளுக்கு மேலே பிளாக் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த 47,000 பேருமே எங்களை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு தான் சொல்லணும். ரைட். பட் இதில் ஒரே ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்னென்னா, என்னால் உள்ளே போய் லாகின் பண்ண முடியல சார், அதனால் நான் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டேன், மற்றபடி நான் மெயிலெலாம் பண்ணிட்டேன், என்னால் உள்ளே போயிட்டு என்னால் அப்டேட் பண்ண முடியல, நான் மெயில் பண்ணிட்டேன்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்ம ஏற்றுக்கலாம் கண்டிப்பாக. மற்ற எந்த ரீசன் சொன்னாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 47,000 பேரில் கிட்டத்தட்ட 80% ஆஃப் பீப்புள் கிட்ட எல்லாம் பழைய ஆளுங்க. அந்த 350 rupees பே பண்ணி ஜாயின் பண்ணதுலேயும் ஃப்ரீ ஜாயினிங்லேயும் வந்தவங்க தான் 80% ஆஃப் பீப்புள். அதெல்லாம் போயிடும், சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, அதெல்லாம் ஒரு யூஸ் இல்லை. ஃப்ரீ ஜாயினிங் அவ்வளோ இருக்குது. ஏன் இப்போ வரைக்கும் அதெல்லாம் பேருக்கு ஐடியா வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் போயிடும். ஸோ அப்போ கரெக்டாக பர்சன்ஸ்ன்னு பார்த்தா 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான். 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள். யாருன்னு பார்த்தோம்னா, ஒன்று ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போனவங்க, அந்த 350 rupees, ஒரு சிலர் 2,000 6,500 பே பண்ணவங்களும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே எஸ்பிஓவில் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இல்லாத அப்படியே விட்டுட்டு போனவங்க ஒன்று. ஓகே, எனக்கு எஸ்பிஓ வேணானும் விட்டு போனவங்க ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இருப்பாங்க அதெல்லாம். ஓகே, அடுத்தது இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் சோம்பேறிகள். எஸ்பிஓவில் வரக்கூடிய நோட்டீஸ் போர்டில் கொடுக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டை 47,000 பேர் அந்த பிளாக் லிஸ்ட்டில் போயிட்டாங்கன்னா 3,17,000 பேரில் மீதி எத்தனை பேர் இருக்காங்க? 2,70,000 பேர் ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன்ற லிஸ்ட்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் அப்புறம் என்னன்னு சொல்ல முடியும்? நம்ம சோம்பேறி தானே சொல்ல முடியும். ரைட். என்ன சோம்பேறிகள்னா, ஆல்ரெடியே அவங்களாம் இந்த ஜனவரி மந்த் ஒரு தடவை ஃபில் பண்ண சொன்னோம். ஓகே, ஸோ அப்போ ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இருக்காங்களாம். அப்போ இப்போ ஒரு 12 நாளாக ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்க, கம்பல்சரி இப்போ ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னு அத்தனை பேரையும் மறுபடியும் பண்ண சொன்னோமே, அதெல்லாம் எங்கே போச்சு, எங்கே இருக்குது, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் அவங்க காதில் விழுந்துச்சா வேலையா? அதுலேயும் ஏன் அவங்கள சோம்பேறிகள்னு நான் சொல்கிறேன்னா, 12 நாளாக கத்திக்கிட்டு இருக்கோம் நோட்டீஸ் போர்டில். எங்கே பார்த்தாலும் யூடியூப்பில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, டீம் லீடர்ஸ் கைட் பண்ணுறாங்க, கமாண்டர்ஸ் சொல்கிறாங்க, வளைச்சி எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போல்லாம் காது கொடுத்து கேட்டு அதை போயிட்டு அந்த ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணாதவங்க பிளாக் பண்ண ½ என் ஐடி பிளாக் ஆகிடுச்சின்னு வந்து நிற்கிறீங்கன்னா, அப்போ இவ்வளோ ஷார்ப்பாக இவ்வளோ அப்டேட்டடாக இருக்கிற நீங்கள் நோட்டீஸ் போர்டில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனே இல்லை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்போ உங்களை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாம்? இது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். ரைட். இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் நான் சொன்னது. ஸோ அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, எங்களால் உள்ளே போய் அப்டேட் பண்ண முடியலன்ற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க, அவங்கள நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தே ஆகணும். ரைட். ஸோ ஓகே சார், இதெல்லாம் ஓகே. இப்போ அவங்களுக்கு என்ன தான் சொல்யூஷன், என்ன தான் பதில்? ஓகே,
நான் ஒரு டேட் சொல்கிறேன், என்னைக்கு நான் நாளைக்கோ இல்லை நாளைக்கு மறுநாளோ ஒரு டே சொல்கிறேன். அந்த டேவில் இருந்து நீங்கள் கமாண்டர்ஸ்க்கு மோஸ்ட்லி மார்னிங்கை கூட நான் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சரியா? கமாண்டர்ஸ்க்கு ப்ரைவேட் மெசேஜ் பண்ணணும் நான் சொன்னதுக்கப்புறம். ஏன்னா இதுக்கு 2 ஆப்ஷன் யோசிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் மட்டும் இப்போவே கமாண்டர்ஸ்க்கு அனுப்பிடாதீங்க. இன்னொரு ஆப்ஷன் நேரடியாக நீங்களே பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அதனால் கமாண்டர்ஸ் கிட்ட கொண்டு போகலாமா இல்லை இன்னொரு ஆப்ஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொண்டு போகலாமா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கமாண்டர்ஸ் தான் சொல்லிட்டுனா கமாண்டர்ஸ் கிட்ட நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இல்லைனா ஃபார்ம் ஃபில் பண்ணுற ஆப்ஷனாக ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். ஓகே, அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் நான் எங்கே ஷேர் பண்ணுவேன், ஃபில் பண்ணலாம். ஓகேவா? ரைட், பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரீசனோடு நீங்கள் கொடுக்கும்போது அது சரி செய்து தரப்படும். ஓகே, உங்கள் ஐடியெலாம் மறுபடியும் ஆக்டிவேட் செய்து தரப்படும். என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் ஃபில் பண்ணலாம். ஓகே, அதனால் கவலைப்பட தேவையில்லை. ஸோ பிளாக்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு சான்ஸ். நான் மிஸ் பண்ணிட்டேன், மறந்துட்டேன், நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணது தான் இப்போ சொல்கிறாங்களோன்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன் கேர்லெஸ்ஸாக, பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த பதில். ஓகே, மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், பயப்பட வேண்டியது இல்லை. இனிமேலாச்சும் கொஞ்சம் கரெக்டாக எஸ்பிஓ சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் உடனடியாக ஃபாலோ பண்ண கற்றுக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். அடுத்தது இந்த பிடிஓ ஆஃபீஸர், டீம் லீடர், கமாண்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு டீமை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? ரைட், சரியா? அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் போயிட்டுருக்கு. என்ன கொஸ்டின்னா, ஏன் சார் நீங்கள் லேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் இப்போ பண்ணியே ஆகணுமா? ஆக்சுவலி நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தில் பழக்கப்பட்டிருக்கோம். இது உங்களுக்கு புதுசு. ஏன் இது வரைக்கும் இங்கே இருக்கிற யாருக்குமே இப்படி ஒரு விஷயம் கேள்விப்படாத, இது நடைமுறையில் சாத்தியமே இல்லைன்ற ஒரு விஷயந்தான் இங்கே எஸ்பிஓவில் நடந்துகிட்ருக்கிற எல்லா விஷயமும். நாம் ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனிக்கு வந்திருக்கோம். பார்ட் டைம் ஜாப் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனினா அது என்ன பண்ணும்? நம்ம ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், அவங்க ஏதோ ஒரு கான்செப்ட் பண்ணுவாங்க, நமக்கு ஒரு வருமானம் வந்துட்டுருக்கோம், அதோடு முடிஞ்சிடும். அதை தாண்டி லீகலாக அந்த கம்பெனி கூட எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. சரிங்களா? ப்ரூஃபோ மற்ற விஷயங்களோ அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸோ முதல்ல அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க 10 பேர் 5 பேர் ஒரு இடத்துல மொத்தமாக பார்க்குறது கூட கஷ்டமாக இருக்கும். சரியா? இங்கே நிறைய விஷயங்கள் எஸ்பிஓவில் புதுசு. ஏன்னா எஸ்பிஓ வெறும் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி நான் ஃபஸ்ட்டே சொல்லுவேன் அடிக்கடி, ஒரு 15 வருஷத்துக்கு எஸ்பிஓவில் கண்டிப்பாக பேமெண்ட் வரும், பயப்பட தேவையில்லை. 15 இயர்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட், அதுலேயும் இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு கன்ஃபார்மே பண்ணியாச்சு 3 இயர்ஸ்க்கு. ஓகே, ஸோ கண்டிப்பாக 15 இயர்ஸ்க்கு மேலேயும் தான் போகும் சார், அது வரை கம்மியாக போகுது. ஏன்னா எங்களுடைய கோலு இப்போ உங்கள் வாலெட்டில் இருக்கிற பணத்தை சீக்கிரம் கொடுத்தாகணும், இப்போ உடனே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. சத்தியமாக அதுக்காகலாம் நாங்கள் எஃபர்ட் போடவே மாட்டோம். அதுக்காகலாம் 1% கூட இப்போ உடனே பண்ணணும். அவங்களுக்கு எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வெயிட் பண்ணட்டும், ஒப்பட சொல்லணும், வெயிட் பண்ணட்டும், இப்படி தான் சொல்லுவேன் நான். வெயிட் பண்ணட்டும், தப்பு இல்லை. நெக்ஸ்ட் லைஃப் டைம் ஒர்க் பண்ண போகிறது இம்பார்ட்டனா, இப்போ 2 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணுறது இம்பார்ட்டனா? இப்போ வெயிட் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. சரியா? யாருக்காச்சும் வெயிட் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. அப்படி சொன்ன லிஸ்ட்டில் ஆல்ரெடி ஒரு 200 பேர் சம்திங் தான் வந்திருக்காங்க. மறுபடியும் இப்போ நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன், இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குறேன். அந்த மெத்தடில் நீங்கள் ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணிங்க. உங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு சேலரி போகிறதுக்கு முன்னாடியே பேமெண்ட் வந்துடும், அதாவது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேமெண்ட் வந்துடும். நான் நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடின்னுட்டோமே, அப்புறம் எதுக்கு எங்களால் வெயிட் பண்ண முடியல? வெயிட் பண்ணணும், கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியில் இருக்கிற கம்பெனியை ஒரு ஃபுல் டைம் ஜாபாக, ஒரு பர்மனெண்ட் இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக லைஃப் டைமுக்கு எந்த ஒரு ஜாயினிங்குமே இல்லாத, ஜாயினிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக அத்தனை லட்சம் பேருக்கும் 10 லட்சம் பேருக்கும் சம்பளம் போடுறதுன்றது சாதாரணமான விஷயமே இல்லை. இது இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் அவங்க இப்போ வரைக்குமே யாராலையுமே இதை நம்பவே முடியாது. சரிங்களா? உண்மை அதுதான். 10 lakh பீப்புள் வந்ததும் எஸ்பிஓ கம்பெனியில் ஜாயினிங்கை ஸ்டாப் பண்ணிவிடுமா, அதுக்கப்புறம் 10 லட்சம் பேருக்குமே மாதம் சம்பளம் கொடுக்குமா.
இதெல்லாம் உங்களுக்கு வெறும் நான் நிறைய பேசுறதுனால அது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு வேர்டாக இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கு தேவையான விஷயம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் பேமெண்ட் வரணும், இது மட்டும்தான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால தான் எல்லா இடத்துலையும் போய் மாட்டுறீங்க. அது வேறு பிரச்சனை. அந்த பஞ்சாயத்தை பற்றி நான் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் மாட்டுறது எங்கன்னா போய் மாட்டுங்க, எதனா போங்க, ரைட். நம்ம கம்பெனி எங்களுடைய லட்சியம் என்னமோ அதை நோக்கி மட்டும்தான் போகும். இந்த கம்பெனியை பிராண்டாக மாற்றி இதில் இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும், இந்த வேலைகள்லாம் நம்ம கொண்டு வரணும்னு ஒரு பெரிய பிளான் இருக்குது. அடுத்தடுத்து நிறைய லிஸ்ட் இருக்குது. அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணணும். உங்களை அந்த பிஸ்னஸுக்கு பயன்படுத்திக்கணும். உங்கள் மூலியமாக அந்த பிஸ்னஸுக்கு வருமானம் வரணும். அதிலேருந்து ஒரு கமிஷன் எஸ்பிஓக்கு வரணும். அந்த கமிஷன்லேருந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். எங்களுக்கு இந்த ஒரு 10% பீப்புள் எப்பயுமே இருப்பீங்க. அவங்கள பற்றிலாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. தயவு செய்து நீங்களாம் கிளம்பிடுங்க, அவ்வளோதான். நான் பல தடவை இந்த டைலாக் சொல்லிட்டேன். நீங்கள் என்னப்போ ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கிற மாதிரி நீ உங்களுக்கு தோணினாலும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். ஏன்னா நான் போடுவோம், கண்டிப்பாக போடுவோம். ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு இங்கே எஃபோர்ட் போட்டுட்ருக்கோம். ஏன் இதெல்லாம் பண்ணணும்? எப்படி? ஏன் 10,000 தான் கொடுக்கணுமா? 7,000 8,000 கொடுத்தா ஒர்க் பண்ண மாட்டிங்களா என்ன? மாதம் இல்லை ஒரு 4,000 5,000 கொடுத்தா ஒர்க் பண்ண மாட்டிங்களா என்ன? அப்படிலாம் இல்லை. பார்ட் டைம் ஜாப்பில் எவ்வளோ கொடுத்தாலும் வந்த வரைக்கும் லாபம் தானே நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் நாங்கள் ஏன் 10,000 ஃபிக்ஸ் பண்ணுறோம்? அந்த கம்பெனிக்கிட்ட எங்களுக்கு 10,000 ஒரு பர்சனுக்கு கொடுங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம், அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரணும். உங்களுக்கு வருமானம் வந்தால் தானே எங்களுக்கு நீங்கள் கமிஷன் கொடுக்க முடியும். அதை நாங்கள் பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுறோம். சேல்ஸ் இல்லாத நீங்கள் எங்களுக்கு எப்படி தூக்கி கொடுத்துட முடியும்? சரியா? அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு ஏன் நாங்கள் 10,000 கொடுக்குறோம்? அதுவும் பெருசாக 1 ஹவருக்கு மேலே ஒர்க்கே இருக்க போகிறது இல்லை. இப்படிலாம் கொடுக்கணும்னு எங்களுக்கு என்ன அவசியமா? 3,000 4,000 கூட கொடுக்கலாமே அந்த 1 ஹவர் ஒர்க்குக்கு. எத்தனையோ பேர் அதுக்காக வருவாங்களே. 10 லட்சம் பேர்ன்றது 30 லட்சம் பேராக போட்டு மாதம் 3,000 4,000 பேர் கொடுக்கலாமே. ஆனால் எங்களுடைய எய்ம் எஸ்பிஓ நம்பி வந்தவங்க மாதம் ஒரு ஸ்டாண்டர்ட். ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு ஒரு பார்ட் டைம் இன்கமாக ஒரு 10,000 ருபீஸ் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூபுளான இன்கமாக இருக்கும். அதை நம்ம கொடுக்கும்போது அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சும்மா நானும் பேருக்கு வருமானம் கொடுத்தேன்னு கூட்டத்தை மட்டும் நிறைய கூட்டிக்கிட்டு தேவையில்லை. 10 லட்சம் பேர் போதும், அவங்களுக்கு அந்த 10,000 கொடுக்கலாம், தப்பில்லை. சரியா? 20 லட்சம் 30 லட்சம் பேர்னு போயிட்டு 4,000 5,000 கொடுத்துக்கிட்டு ஒரு கொஞ்சம் பேருக்கு 4,000 5,000, கொஞ்சம் பேருக்கு வந்து அதிகமான சேலரி, அதை விட கொஞ்சம் பேருக்கு அதிகமான சேலரி, அதெல்லாம் தேவை. பேசிக் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே பேசிக் சேலரி 10,000. ஸோ இதற்கான முயற்சிகள், இதுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு யோசிச்சு பாருங்கள். அது எவ்வளோ பெரிய அமௌண்ட், அவ்வளோ பெரிய அமௌண்ட் பர் மந்த்து டேர்ன் ஓவர் ஆகணும்னா அந்த கம்பெனி லீகலைஸ்டாக என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? இப்படி தான் இருக்கணும். இந்த இப்போ இருக்கீங்களே, ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாக்கா அது முழுசாக 1 லட்சம் பேர் கூட பார்க்க மாட்டீங்க. பெரிய விஷயம் அதுவே. 1 லட்சம் பேர் பார்க்கறதே பெரிய விஷயம் வேறு, ரைட்? நம்ம சொல்கிற ஒரு விஷயம் போய் சேர்றதுக்கு 10 நாள் 15 நாள் ஆகும். அப்பயும் போய் சேர்த்த பாருங்க. 12 நாளுக்கு அப்புறமும் இன்னும் ஃபில் பண்ணாத இருக்கிறவங்க இருக்காங்க கொஞ்சம் பேர். அப்போ 12 நாளைக்கு மேலே ஆகுது ஒரு இன்ஃபர்மேஷன் போய் சேர்றதுக்கு. இப்படியெல்லாம் அந்த கம்பெனி இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்தால் எங்களால் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க முடியாது. ஸோ அந்த கம்பெனி இருக்கணுன்றது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணணும், ரைட்? இதெல்லாம் இருக்கணும் அந்த கம்பெனியில் அப்படின்னு ஒரு சில நிறைய விஷயங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதையெல்லாம் உட்காந்துட்டு இங்கே ஒன்று ஒன்றா தேடி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் லேட் ஆகுது அப்படிங்கிறது. சரியா? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு ரீசன் சொல்கிறாங்கன்னு இருக்குல்ல, ரைட்? அதை யோசிக்கணும்ல. என்ன கம்பெனி ஓப்பன் பண்ணாத க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்காக ரீசன் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை. நம்ம ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது உங்களுக்கு தெரியும். நம்ம எம்சி அப்ரூவல் வந்து 4th டேவோ 5th டேவோ அப்ளை பண்ணியாச்சு. ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணியாச்சு. அதுலேருந்து எவ்வளோ நாள் ஆகுது? இன்றைக்கி வரைக்கும் எஸ்பிஓக்கு ஜிஎஸ்டி வந்து சேரல. யார் காரணம்? கவர்மெண்ட்டை போய் நம்ம கேட்கலாமா? ஏன் சார் இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க? சார் நிறைய க்யூ இருக்குது சார், க்யூ படி தான் சார் வரும், வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான் பதில். இது ஒரு ரீசன். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் ரீசன் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எதுக்காக ரீசன் சொல்கிறாங்கன்னு இருக்குல்ல, அதை யோசிக்கணும்ல. என்ன பிரச்சனை? எல்லாத்தையும் சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது, காது கொடுத்துன்னு கேட்க மாட்டீங்க, ரைட்? 12 நாள் டைம் கொடுத்தோம். சண்டே வரைக்கும் நம்ம ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரியா? நீங்கள்லாம் பண்ணிட்டீங்க, ஸ்டார்டிங்கில் உடனே பண்ணிட்டீங்க. அப்போ உங்களுக்கு மீதி இருக்கிற 11 நாளும்
வெட்டியாக இருந்ததுன்னு. ஸோ அமைதியாக எவ்வளோ வெயிட் பண்ணன்ட்டு. அப்போ கடைசியாக பண்ணவங்களுக்குலாம் இப்போ தானே 2 நாள் தானே ஆகுது அந்த டாஸ்க்கை முடிச்சு. கடைசி நாள் மட்டுமே கிட்டத்தட்ட 25,000 பேர் ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த 25,000 பேருக்கும் அப்போ என்ன இருக்குது, 2 நாள் தான் இருக்குது அந்த டாஸ்க்கு முடிச்சு. இப்போ அடுத்த டாஸ்க்கு நாங்கள் உடனே இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நேற்றே வர வேண்டியது, டியூஸ்டே வர வேண்டியது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால நேற்றே ஆடியோ போட முடியல. சரி ஓகே, இன்றைக்கி பேச முடியலன்றதுனால இன்றைக்கி பேச வேணாம்னு முடிவு பண்ணி தான் சரி ஆஃப்டர்நூனுக்கு மேலே நமக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணிச்சு. பட் டைம் கிடைக்கல. அது அந்த டைமில் உட்காந்தாலுமே என்னால் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக உட்காந்து பேச முடியுது. ஏன்னா எனக்கு இது மட்டும் ஒர்க் இல்லை. அதுதான் எங்கள் பிரச்சனையே அதுதான். எனக்கு இது மட்டும்தான் ஒர்க்குனா உங்களுக்கு ப்ராப்பராக டே டைமில் கொடுக்கலாம், அப்பப்போ கரெக்டாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். இது மட்டுமே ஒர்க் இல்லைன்றது அதுக்கான மெயின் ரீசனுமே. ஸோ இந்த டைமிங்கில் உட்காந்தனா நான் அழகாக, ஏன்னா இப்போ தான் என்னால் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்து உட்கார முடியும். ஓகே, ரிலாக்ஸாக. எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும், காலோ வாட்ஸ்அப்போ எதுவுமே வராது. எனக்கு இந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக நான் ஒர்க் பண்ணுவேன். ரைட், ஃப்ரீயாக ரிலாக்ஸாக என்ன ஆடியோ போடணுமோ என்ன பேசணும்னு நினைக்கணும் அதை நான் பேசுவேன். ரைட்டா? ஸோ ஏன் லேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான காரணமே தான். அடுத்தது இந்த ஆடியோவில் ஸ்டார்ட் பண்ண விஷயம் டீம் ஸ்ப்ளிட் தான். ஏன் இந்த டீம் ஸ்ப்ளிட் பண்ணுறது அதை அடுத்த ஆடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஸோ டீம் ஏன் சார் இப்போ இந்த மாதிரி இந்த கான்செப்டில் நீங்கள் ஏன் டீமை பிரிக்கிறீங்க அப்படின்றதுக்கான ஒரே காரணம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. நீங்களாம் சரியாக வேலை செய்கிறதில்ல, நீங்களாம் சரியில்லை, கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்களாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க. ஒரு கம்பெனி நமக்கு மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 1 ஹவர் ஒர்க்குக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அது நீங்கள் செய்கிற அந்த ஒர்க்கால் மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்ய போகிற ஒர்க்கால் தான். அப்போ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்கிற வேலை, அந்த கம்பெனி இன்றைக்கி ஒரு வேலையை செய்யணும்னு கொடுக்குதுன்னா அது இன்றைக்கி தான் செய்யணும். 10 நாளைக்கு டைம் எடுத்துக்கூடாது. அப்போ 10 நாளைக்கு சேர்ந்து 300 ரூபான்னு கொடுத்தா ஏற்றுக்குவீங்களா? பண்ண மாட்டீங்களே. ஒரு நாளைக்கு 300 ரூபா கொடுத்தா தானே ஏற்றுக்குவீங்க. அப்போ ஒரே நாளில் அத்தனை பேரும் செஞ்சாகணும்ல. அப்போ என்ன வழி? ஸோ அந்த நீங்கள்லாம் கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டீம் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான காரணமே. கமாண்டர்ஸ். ஸோ அந்த டயக்ராமில் இருக்கிறது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஒரு கமாண்டர், அந்த ஒரு கமாண்டருக்கு கீழே 20 பிடிஓ ஆஃபீஸர்ஸ், ஒவ்வொரு கமாண்டருக்கு கீழே 20 பிடிஓ ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த பிடிஓ ஆஃபீஸர்ஸ், ஒவ்வொரு பிடிஓ ஆஃபீஸர்ஸுக்கு கீழே 3 டீம் லீடர் இருப்பாங்க. ஒவ்வொரு டீம் லீடருக்கு கீழேயும் 1000 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? ரைட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேலே கவுண்ட் வரும் பாருங்கள். 10,20,000 சம்திங் எவ்வளோ வரும் பாருங்கள். ஸோ அதுதான் நம்மளுடைய ஃபேமிலி கவுண்ட். அந்த 10 lakh மெம்பர்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கான்செப்டில் தான் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்படி தான் வரும். ஓகே, ஸோ அப்போ எஸ்பிஓவில் மொத்தம் 17 டெலகிராம் குரூப் ஓப்பன் ஆக போகுது. இப்போ இவ்வளோ நாளாக ஒரே குரூப் தானே இருந்துச்சு, ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓன்னு. அதில் தான் நம்ம சேட் பண்ணுவோம், ப்ரூஃப்லாம் ஷேர் பண்ணுவோம். பட் இனிமேல் 17 குரூப் இருக்க போகுது. ஓகே, ஸோ அவங்க 17 குரூப்லேயும் நான் இருக்கணுமான்றதுலாம் கிடையாது. யாருக்கு எந்தெந்த குரூப் வருதோ அதில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும், அதில் மட்டும் நீங்கள் இருந்தால் போதும். சரிங்களா? அதுலேயும் நோட்டீஸ் போர்ட்லேயும் ப்ளஸ் மீடியா அஃபிஷியல் குரூப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 3 குரூப்பில் மட்டும்தான் இருக்கிறது. ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் இருக்கணும்னு அவசியம் இல்லை இனிமேல். ஓகே, ஸோ 17 குரூப்பில் நாம் ஸ்ப்ளிட் ஆக போகிறோம். ரைட். ஸோ இப்போ இருக்கிற 3 லட்சம் பேரும் ப்ளஸ் இனிமேல் வரப்போகிறவங்களும் சேர்ந்து 17 குரூப்பாக ஸ்ப்ளிட் ஆக போகிறோம். ஓகே, லாங்குவேஜ் வைஸ் தான் அந்த குரூப் எல்லாமே இருக்கும். 17 குரூப்பும் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஒரு குரூப் அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ அந்த குரூப்பில் ஒரு கமாண்டர் இருப்பார், 20 பிடிஓ ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க ஒரு குரூப்பில். ஓகே, ப்ளஸ் 60 டீம் லீடர் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை தெரியுமா? நோட்டீஸ் போர்டில் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை இம்மீடியட்டாக வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அத்தனை பேரையும் செய்ய வைக்கிறது தான் இவங்களுக்கு வேலையை. அடுத்த 6 மாதத்துக்கு ட்ரைனிங் பீரியட்னு ஒன்று கொடுத்து சம்பளம் கம்மியாக வருது பார்த்தீங்களா? அது ஏன் தெரியுமா? நீங்கள் எல்லாம் ஒழுங்காக சொல் பேச்சை கேட்டு கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணியிருந்தா எல்லாரும் பண்ணணும். ஆச்சு வச்சுன்னா ஒரு டைலாக்கு, நாங்கள் பண்ணுறோம்ல சார், நாங்கள் இப்போ பண்ணாதவங்களை விட்டுருங்க சார், பண்ணாதவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு போங்க சார். அப்படி பண்ண முடியாதுங்க இந்த கம்பெனியில். எல்லாரும் சேர்ந்து இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, இத்தனை லட்சம் பேரும் கரெக்டாக செய்கிறதுனால தான் இவ்வளோ வருமானம் வருது. அப்போ கரெக்டாக செய்ய மாட்டேன்னாங்க இல்லையா? இப்போ இத்தனை லட்சம் பேரும் ரூல்ஸ் படி பார்த்தோம்னா ஒரே நாளில் பண்ணியிருக்கணும்.
ஒரு குரூப்பில் ஒரு மெசேஜ் படித்து பார்த்தேன். சார் நீங்கள் இப்போ நாங்கள் வந்து சொன்ன டேட்டில் சொன்ன டைமில் முடிக்கலன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டீங்க, ஓகே. இப்போ நீங்கள் கூட சொன்ன டைமுக்கு வந்து ஆடியோ போட மாட்டேன்றீங்க சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ உங்களுக்கு என்ன சார் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? கரெக்டு தான், எனக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். சரிங்களா? நீங்கள் எல்லாம் ஒழுங்காக வேலையை செஞ்சீங்கன்னா நான் ஏன் இதுக்கெல்லாம் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்க போகிறேன்? நான் ஏன் ஆடியோ போடணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு? இப்போ பிரேக் இருக்குது, ஓகே. பிரேக்கில் இருக்கும் மட்டுமா நான் ஆடியோ போடுறேன்? எப்பயுமே தான் நான் ஆடியோ போட்டிருக்கேன். எப்பயுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது யார்? நீங்கள் தானே. ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டுருக்கீங்க. ரன்னிங்கில் இருக்கும்போதுமே 3 மாதம் கண்டினியூவாக 4 மாதம் கண்டினியூவாக ரன் பண்ணோம். அதில் 3 பேமெண்ட், 4 மாதத்தில் 3 பேமெண்ட் போட்டு முடித்தோம். அந்த 4 மாதமும் நான் ஏதாவது ஆடியோ போட்டுக்கிட்டே தானே இருக்கேன். இந்த தப்பு பண்ணுறவங்களுக்கு, அந்த தப்பு பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் யார் பண்ணுறாங்க? உங்கள் கூட இருக்கிறவங்க தானே. அவங்க யாரோ பண்ணால் என்ன ஏன் சார் பண்ணுறீங்க? எனக்கு நான் ஏன் சார் வெயிட் பண்ணணும்னா, நீங்கள் வேலை செய்கிறதுனால மட்டும் இந்த வருமானம் இல்லை. நாம் எல்லாம் சேர்ந்து டீமாக வேலை செய்கிறோம். முதல்ல அந்த டீம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறோம். அப்போ பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்து தான் அனுபவிக்கணும். ரைட்? சம்பளம் வரும்போது மட்டும் ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறதுனால கிடைக்கிற சம்பளம் வரும்போது மட்டும் வாங்கிக்கிறது, ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர் சார், கிடையாது. இந்த முதல் 6 மாதத்துக்கு உங்களை பழக்கப்படுத்துறது தான் வேலை. இந்த ட்ரைனிங் செஷனில் 6 மந்த்துக்கு அப்புறம் நமக்கு அவங்க 10,000 கொடுக்குறாங்கன்னா, அப்போ இப்படி சொன்னால் உடனே அடுத்த செகண்டு போய் சேரணும். அத்தனை பேருக்கும் அடுத்த 1 மணி நேரத்தில் ஒரு விஷயம் போய் சேரணும். ரைட்? அப்படியாப்பட்ட ஒரு டீமை உருவாக்குறதுக்காக தான் இந்த மெம்பர்ஸ் எல்லாருமே. ஒரே குரூப்பில் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு குரூப் இருக்குன்னா அந்த குரூப்பில் பதில் சொல்கிறதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அத்தனை பேரும் இவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க. உங்களுக்கு நான் பல சார் சொல்லிட்டேன் இல்லையா, எஸ்பிஓ எப்பயுமே மற்ற கம்பெனி கூட கம்பேரே பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான விசித்திரமான விஷயங்கள்லாம் இங்கே மட்டும்தான் நடக்கும். ஏன்னா நாங்கள் மட்டும்தான் இந்த கம்பெனி லைஃப் டைமு கொண்டு போகணும். இதை ஒரு பர்ஃபெக்டான பிராண்டாக மாற்றி ஒரு கரெக்டான லைஃப் டைம் ஜேர்னி ஆகிற கம்பெனியை கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறது. இங்கே நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கொடுத்தே ஆகணும். நம்மக்கிட்ட ஏமாந்துட்டு லாஸ் ஆகிட்டுன்னு போய் ரீஃபண்டபுள் வாங்குறவங்களுக்கு கூட அவங்க கட்டின பணத்தை திருப்பி கொடுக்குற ஒரே கம்பெனி நம்ம கம்பெனியாக தான் இருக்கும். கரெக்ட் தானே? இதுக்கு முன்னாடி யாரான கம்பெனியில் வாங்கியிருக்கீங்களா? ஓகே, நம்மளை பார்த்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். சரி விடுங்க, பண்ணிவிட்டு போட்டோம். நம்ம 4 விஷயத்தை உருவாக்கி விட்டதாக இருக்கட்டுமே. ஆனால் அதில் போய் ஏமாறாத இருந்தீங்கன்னா அது வரைக்கும் சந்தோஷம். ரைட்? ஸோ இப்போ இந்த டீம் ஸ்பிளிட் அப்படிங்கிறது எதுக்கு? ஒரு எக்ஸாம்பிளுங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டி, ஏதோ ஒரு சோசியல் மீடியா பர்சன், யாரோ ஒருத்தர், இல்லை ஒரு கம்பெனியோட யூடியூப் சேனல். சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இதுதான் நம்ம ஒர்க்குன்னு நீங்கள் டிசைட் பண்ணிடாதீங்க. என்ன சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு புரியுமோ அதை நாங்கள் சொல்கிறேன். சரியா? ரைட்? இதுதான் ஒர்க்கு, இதுதான் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் முடிவு பண்ணிடாதீங்க. சரியா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி இருக்குது. சரியா? அந்த கம்பெனி ஒரு மியூசிக் கம்பெனி. ஓகே, ஒரு சாங் ஒன்று, எப்படி ஒரு சாங் ஒன்று அந்த யூடியூப் சேனலில் போடுறாங்க. அந்த யூடியூப் சேனலில் 20 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபராக இருக்காங்க. ஓகே, 20 lakhs பீப்புள் இருக்காங்க. 20 lakhs வியூஸ் வர்றதுக்கு அவங்களுக்கு மாதக்கணக்காகும். நம்மக்கிட்ட இப்போ அந்த ஒர்க்கை கொடுக்குறாங்க, 7 லட்சம் வியூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. 10 லட்சம் பேர் இருக்காங்க. 10 லட்சம் வியூஸ் வரணும் அப்படின்னா நமக்கு வர்றதுக்கு மேக்ஸிமம் 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே வரணும். மேக்ஸிமம் 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே வரணும்னா அப்போ நம்ம எந்த அளவுக்கு அதை பழக்கப்படுத்தணும் முதல்ல. ஓகே, நான் அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த சேனலில் இருக்கிறவங்க 20 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் 20 லட்சம் வியூஸ் வர்றதுக்கு மாதக்கணக்காகும். நம்மக்கிட்ட 10 லட்சம் பேர் இருக்காங்க. 10 லட்சம் வியூஸுமே வித்தின் ஹவர்ஸில் வரணும். ஃபாலோ பண்ண மாட்டாங்களாமா? ஏன் கதறாங்க? சரி, ஓகே, சரி, அதெல்லாம் விடுங்க சார். விஷயத்துக்கு வாங்க. வித்ட்ராவல் எப்போ சார் கிடைக்கும்? எஸ்பிஓவில் இப்போ பெண்டிங்கில் இருக்க உங்களுடைய வாலெட்டில் இருக்க அமௌண்ட் எல்லாமே ஏப்ரல் எண்டுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இதில் ரிக்வெஸ்ட் கொடுக்குற ப்ராசஸ் நடக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேனுவலாக தான் போடுவாங்க இல்லையா? ஏன்னா நம்ம 0 பண்ணிவிட்டு தான் ஆட்டோமேட்டிக் கனெக்ட் பண்ணுவோம். அதனால் ஏப்ரல் எண்டுக்குள்ளே உங்களுடைய இப்போதைக்கு வாலெட்டில் இருக்கிற அத்தனை பணமும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஆன்சர் இதுதான். சரியா? ஸோ அது எப்போ வித்ட்ராவல் கொடுக்க போகிறோம் என்ன இதெல்லாம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. மறுபடியும் எப்போ சார்னு கேட்டுட்டு இருக்காதிங்க. எப்போ வேணாலும் திடீர்னு நடக்கும். ஏப்ரல் எண்டுக்குள்ளே
இது இன்றைக்கி மட்டும்தான் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். மறுபடியும் இந்த கேள்வி நான் எந்த ஒரு குரூப்லேயும் எந்த மெசேஜ்லேயும் பார்க்கவே கூடாது. எப்போ சார் வித்ட்ராவல் கொடுப்போம், எப்போ சார் எங்களுக்கு பேமெண்ட் வரும் வாலெட்டில் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி வரவே கூடாது. ஏப்ரல் மாதம் எண்டுக்குள்ளே உங்கள் வாலெட்டில் இருக்கிற மொத்த பணமும், அதாவது அப்ளிகேட்டில் இருக்கிற பணமும் சரி, ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் வாலெட்டில் இருக்கிற பணமும் சரி, நான் இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாத வச்சுருக்கேன் அப்படின்னாலும் சரி, எந்த பணமாக இருந்தாலும் மொத்தமாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஏப்ரல் எண்டுக்குள்ளே தாராளமாக வந்துடும். அதுதான் ஆன்சர். மறுபடியும் இந்த கேள்வியை நான் எங்கேயுமே நான் பார்க்கக்கூடாது. ஓகேவா? கிளியராக இதுக்கு சொல்யூஷன் ஆன்சர் கிளியராக கொடுத்துட்டுனா ரைட். எப்போ சார் நாங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது, எங்களுக்கு ஒர்க் எப்போ கொடுப்பீங்க, என்னையிலேருந்து நாங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ நாம் ஏப்ரல் 15 போல் ஒர்க்கை ஸ்டார்ட்